தமிழ் வணக்கம். கம்பெனியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காம்பன்சேஷன் கேட்டா கிடைக்குமா? அதாவது என்ன சொல்லணும்னா, தொழிற்சாலையே நடக்கல. ஆனா, தொழிலாளருக்கு இழப்பீடுன்னு கேட்டு வந்தா நியாயமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா? இது என்ன ஒரு புதுமையான கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அந்த கேள்விக்கான கேஸ நான் சொல்றேன் பாருங்க. ஜோதி தேவி வாசஸ் மிஸ்ஸஸ் பியூன் கெமிக்கல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கேஸ் தான் அந்த கேஸு. அந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உற்பத்தி நடைமுறை செய்யப்படாத ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில ஒருத்தர் காவலாளியா நியமிக்கப்படுறாரு. அப்படி காவலாளியா நியமிக்கப்படக்கூடிய நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனரக ஒரு இயந்திரம் அவர் மேல விழுந்து அந்த காவலாளி இறந்திருந்தாரு. அந்த காவலாளி இழந்ததுக்கான அவருடைய இழப்புக்காக அவருடைய மனைவி வழக்கு தொடுத்து அந்த தொழிற்சாலையில எங்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தொழிற்சாலை என்ன வைக்குன்னா, உற்பத்தி நடைமுறை செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில மட்டும்தான் தொழிலாளிங்கிற உறவு முறை வரும். இங்க உற்பத்தி நடைமுறையே எதுவுமே செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் தொழிலாளியா கருதப்படுவாரு? அதனால கண்டிப்பா அவருக்கு தொழிலாளியா கருதப்படாத சூழ்நிலை நாங்க எப்படி இழப்பீடு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு எதிர்வாதம் வைக்கிறாங்க. ஆனா இந்த சட்டத்தோட பொருள் விளக்கம் மிக பரந்த அளவுல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உற்பத்தி நடவடிக்கை தொடங்கப்படாட்டியுமே உங்களால அங்க காவலாளியா நிறுத்தப்பட்டவர் அந்த தொழிற்சாலையை சேர்ந்த தொழிலாளி தான் என்று கூறி அவருக்கான இழப்பீடை அவருடைய சட்ட வாரிசாக இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, உற்பத்தி நடவடிக்கையே தொடங்காத ஒரு நிறுவனமா இருந்தாலும் அங்க நிப்பாட்டப்பட்ட ஒரு காவலாளி என்றாலும் அவரும் அந்த கம்பெனியின் ஒரு தொழிலாளியா என்ற கருதப்பட்டு அவருக்கான இழப்பீடு கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த சட்டம் வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றத்தின் மூலமா நம்ம இந்த வழக்கிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த தொழிலாளர் பாதுகாப்பா செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நன்றி.